மருந்து வந்து உள்ளே வந்து இந்த நம்ம பாவக்காய் நாவப்பழம் அந்த மாதிரி ஜூஸ் தான். இதுவும் சாப்பிட்டு அதுவும் சாப்பிட்டு நிற்க மாட்டேங்குது. சுகரை வந்து ஒரு லெவலில் அப்படியே என்ன பண்ணுதுயா? வேற என்ன பண்ணுது? வேற வந்து அந்த கால் நரம்பு கைகள்லாம் கொஞ்சம் மறுத்து போகிற மாதிரி இருக்குங்க. இப்போ பரவாயில்ல. ஒரு 3ஆம் மாதம் 300க்கு வந்தது சுகர். மருந்து படிப்படியாக 550 இருக்கிறப்போ ஒன்றுமே தெரியல. 300க்கு வரப்போ கால் லைட்டாக எரிச்சல ஆரம்பிச்சது. கால் முட்டி வரைக்கும் பயங்கரமான வலி. சுகர் வந்து 280 இருக்குது. ஸ்கேன் ரிப்போர்ட் இசியில் வந்து நியூரோபதி தான். சுகர் வந்து எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அது மெடிசன் எடுத்தது பார்த்தீங்கன்னா கொரோனாவுக்கு முன்னாடி 1 வருஷம் எடுத்தேன். வழியில் கூட இல்லைங்க. சுகர் அது நிறையா யூடியூப்லாம் அது மாதிரி போட்டுருக்காங்க. அது முறை இருக்கு சார். அதுக்கு முறை இருக்கு. மருந்து வேலை செய்ய நம்ம சித்த மருந்து வேலை செய்யறது முறை அளவு. ஆமாம். நோயை போக்கணும்னா இந்த முறை சரியாக அதுதான் வேணும் அப்படின்னா. உடல் ஹீட் ஆகிடுதுல, கெமிக்கல் தானே சார். மாத்திரை போட்டால் தண்ணி தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. ஆமாம். இல்லை நான் இயற்கையாகவே தண்ணி நிறைய குடிப்பேன். இயற்கையாக தண்ணி நிறைய குடிப்பேன். தண்ணி வந்து அதிகமாக குடிக்கக்கூடாது. சரிங்க. சரியா? தேவைக்கு தான் குடிக்கணுமே தவிர சரியான முறையில் நீரை பருவம் உங்களுக்கு பல நோய் வந்து சரியாக அளவாக எடுத்துக்கணும். கடற்கரை எழுந்திரிச்சோன்னா காலைல குடிச்சிங்க. ஒரு சில பேர் அப்படிதான் ஒரு சொம்பு குடிச்சுட்டு திரும்ப மதியானத்துக்கு அப்புறம் ஒரு சொம்பு, திருப்பி நைட்டு ஒரு சொம்பு அப்படின்னு சொல்லி அதை முடிச்சிருவாங்க. கணக்கு வச்சு குடிப்பாங்க. காலத்துக்கு குடிக்கணும். மாத்திரை மருந்து விற்கிறதுக்காக தான் அவங்க சப்பாத்தி வந்து பிரதான உணவாக கொடுக்குறது. சரியா? ஆனால் இப்போ அதுதான் முட்டாள சப்பாத்தி எடுக்கவே கூடாது. ஆனால் சப்பாத்தி தான் சுகருக்கு சாப்பிடுங்க எல்லா மக்கள் மனதிலும் பதிவு பண்ணி பதிவு. சரியா? ஆங்கில மருந்து கடையில போய் வாங்குறது ஒன்று தான், நாட்டு மருந்து கடையில் வாங்குறது. நம்ம கண்ணு முன்னாடி நெறிஞ்சு கிடக்கும்போது மூக்கு ரெட்டை கிடக்கும்போது அமுக்குறா இல்லை என்ன அமுக்கலைன்னு சொல்லலாம் போகக்கூடாது. நரம்புக்காக சாப்பிடுறேன் சார். அமுக்குறாங்க நரம்புக்காக சாப்பிட்டேன். நரம்புக்கு வந்து உங்களுக்கு கோவக்கூடியை விட பெரிய மருந்து கிடையாது. அதான் இலையில சுடுறது குடிக்கும். கொடி சரிங்க. கொடி தான் வந்து நம்ம நரம்பு. சரியா? நரம்பு தானே அது. ஆமாம். அதுல இலை வருது, காய் வருது. நமக்கு நரம்பு இருக்கு, நம்ம கண் வருது, காய் வருது, எல்லாம் வருது. சரி சரி சரி. அந்த கொடியை பறிச்சு நான் வந்து மருந்துக்காக வந்து அந்த மருந்து நம்ம மருந்தை குறை சொல்லலாம். சரி சரிங்க. எங்க இருந்தோ வரக்கூடிய மருந்து கண்ணு முன்னாடி இருக்கிறத நம்ம எடுக்கணும்னு சொல்றேன். நமக்கு அதே போல அருகம்புல் கிடைக்கும். நீங்க அருகம்புல்ல வந்து 48 நாள் தொடர்ச்சியா சாப்பிட்டீங்கன்னா என் மருந்து தேவை.